நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் மீட்டிங் நடத்தினாலுமே நீங்கள் 100% கல்வி அறிவு பெற்றிருக்குது அப்படின்னா கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் தென்காசி மாவட்டத்தோட அடுத்த மாவட்டம், அதாவது நீங்கள் அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த புனலூராக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அங்கே 100% கல்வி அறிவு இருக்குது. அது எப்படி சாத்தியமாச்சு அவங்களுக்கு? அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி அதுலேருந்து நீங்கள் குற்றாலம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் இந்த மழைக்காலங்கள் தவிர்த்து நீங்கள் கேரளாவில் அதிகமாக மழை பெஞ்சாலும் தண்ணி இங்கே தான் வரப்போகுது. நம்ம பருவமழை ஆரம்பிக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் வரதான். ஆனால் இந்த தண்ணியை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் சேமித்து வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கிடையாது. நியர்பை அதை பக்கத்தில் இருக்கிற குளங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி இருக்குதான்னு கிடையாது. இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா. நீங்கள் மக்கள் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, பொதுவாகவே வந்து நீங்கள் இலவசங்களை நம்பி இருக்கணுங்கிறது வந்து அவசியம். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் ஊர் வந்து வெங்கடேஸ்வரபுரம். இப்போ எங்கள் ஊரை டிபெண்ட் பண்ணி நியர்பை நிறைய வில்லேஜஸ், சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் நிறைய இருக்குது. இதை மாதிரி இடங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நீங்கள் வந்து சந்தையை கொண்டு வரலாம். இப்போ பொதுப்பணித்துறைக்கெலாம் நம்ம ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, சார் செய்கிறோம் சார், அதாவது மறுப்புலாம் சொல்ல மாட்டாங்க. செய்கிறோம் சார், செஞ்சிருவோம் சார், அடுத்த வாரம் வந்து தண்ணி இருக்கும். ஆனால் சரியாக கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இலவசங்களை கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாலே விவசாயம் நடக்கும். விவசாயம் நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளுமே வந்து தன்னைத்தானே நடக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவங்க, அந்த தொகுதி உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் திமுக ஆட்சி 4.5 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க. இன்னும் அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்யணும், அந்த தொகுதியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது சார்? ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் வந்து 223 அந்த சட்டமன்ற தொகுதியோட எண். அந்த சட்டமன்ற தொகுதி ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்குங்க தான் நம்ம சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த பகுதி முழுக்க விவசாயம் சார்ந்த பகுதி. விவசாயம் அந்த பெரும்பான்மையான மக்கள் என்னென்னா விவசாயம் செய்யக்கூடியவங்க தான் பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்னொரு 8 மாதத்தில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இது வந்து அக்டோபர் 2 கர்மவீரர் காமராஜருடைய நினைவு நாளில் தான் இது வந்து நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம அவருடைய சிந்தனைகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் நம்மளுடைய உண்மையான எண்ணம். இப்போ இந்த தொகுதிகளில் நம்ம என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விழிப்புணர்வு பதிவாக நான் சொல்லணும்னு விருப்பப்படுறது என்னென்னா, 100% வந்து எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட இளைஞர்கள் வரணும். இளைஞர்களாக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வரணுங்கிறத நம்மளுடைய என்ன காரணம் சொல்லிங்கன்னா, ஒரு அரசியல் அறிவு ஒரு சமூகம் பெறாமல் பெரிய நீங்கள் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்துட முடியாது. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், எலெக்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 65 to 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 30% மக்கள் வந்து எட்டி பார்க்குறதே கிடையாது. நமக்கு என்ன வந்தது அப்படின்னு அதாவது அது ஒதுங்கி போகிற அத்தனை நல்லவர்களால் மட்டும்தான் இங்கே பல பிரச்சனைகள் நடக்குது. நமக்கு என்ன வந்தது, நம்ம யாருக்கு என்ன வந்தால் என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு அப்கமிங் எலெக்ஷனில் வந்து அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். எல்லாரும் ஒரு ஓட்டு போட வரணும். 100% அவங்க ஓட்டு போடும்போது இன்னொரு மீதி 30% பேரும் இதில் பங்கு பெறும்போது ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அதிகமாகும். அது நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து நம்மளுடைய எண்ணம். ஸோ 100% ஓட்டுப்பதிவு இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் நடக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அது வந்து நம்ம சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுதியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து தொகுதிகளில் வந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட எழுத்தறிவு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் 100% வந்து ரீச் பண்ணலை. நாங்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்கள் மீட்டிங் நடத்தினாலுமே நீங்கள் 100% கல்வி அறிவு பெற்றிருக்குது அப்படின்னா கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் தென்காசி மாவட்டத்தோட அடுத்த மாவட்டம், அதாவது நீங்கள் அதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த புனலூராக இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அங்கே 100% கல்வி அறிவு இருக்குது. அது எப்படி சாத்தியமாச்சு அவங்களுக்கு? நான் என்ன சொன்னேன், அதாவது தமிழகம் முழுவதுமே வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அதாவது என்ன சொல்ற 80-90% இருக்கிறத விட நீங்கள் 100% வந்து எல்லோரும் படிப்பறிவு உள்ளவங்களாக வரணும் முதல்ல. ஸோ அதற்கு உண்டான நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுக்கணும். இப்போ பக்கத்து ஸ்டேட்டில் அடுத்த டிஸ்ட்ரிக்டில் 100% வந்து கல்வி அறிவு பெற முடியும் அப்படின்னா இந்த மாவட்டத்தால் ஏன் முடியாது? அதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ எனக்கு வந்து நான் சொல்ல வரதுன்னா, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி முழுமையாக கல்வி அறிவு பெற வேண்டும். ஸோ அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் இடைநிற்றலுங்கிறது இருக்கக்கூடாது. அந்த என்ன பிரச்சனைகள் இருக்குது அந்த பகுதி முழுமையாகவே பார்த்தீங்கன்னா ஒன்று விவசாயம், இன்னொன்று பீடி சுற்றும் தொழிலாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அந்த பகுதியில். குறிப்பாக பெண்கள் அது வந்து ஒரு சுய தொழில். அந்த பீடி சுற்றும் தொழில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய பேர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் ஆதாரமாக தான் அந்த மாதிரி தான் இருக்குது அது. ஸோ இதை ஒரு அல்டர்னேட்டிவ், இப்போ இதையே நம்பி நம்ம ரொம்ப 30-40 இயர்ஸாக வந்து இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அதனால் அந்த தொழில் செய்பவர்களால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு இந்த சுவாச பிரச்சனையாக இருக்கட்டும், ஆஸ்மா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த தொழில் நடத்துகிறவங்களும் வந்து நீங்கள் என்ன தான் சப்போர்ட் பண்ணினாலுமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அந்த சுகாதார அடிப்படையில் வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும்.
ஸோ அதனால் என்னென்ன பாதிப்புகளை அவங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த பாதிப்புகளுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் வந்து நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட்டுங்கிற மீன்ஸ் என்னென்னா அந்த மருத்துவ காப்பீடாக இருக்கட்டும், அந்த மருத்துவம் இதனால் என்ன ஒரு ஆஸ்மா பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேருந்து அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணணும். ஒரு ஆல்டர்னேட்டிவையும் கொண்டு வரணுங்கிறதா, ஏன்னா நீங்கள் 30-40 வருஷம் நீங்கள் மாற்றா ஏதாவது ஒன்று வேணும் கொண்டு வரணுங்கிறதா நம்மளுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் இப்போ அந்த இடத்துல குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயம் அதிகமாக இருக்குங்கிறீங்க, அதே தான் நம்பி சார்ந்து இருக்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு எப்படி மதிப்பு கூட்டு பொருள் விஷயமா இருக்குது, இல்லை சந்தைப்படுத்துறது விவசாயம் நீங்கள் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், பனை ஏறுபவர்கள் வந்து அதிகம். நம்ம ஏரியாவில் வந்து அந்த திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டங்கள் இருக்கட்டும், பனை மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பனை சார்ந்த பொருட்கள், பனை சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் வந்து அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்ல வரோம். நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து நம்ம ரேஷன் கடையிலே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அதை இவங்க செயல்படுத்தலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஏரியா, இந்த ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரமாக இருக்கட்டும், திருநெல்வேலி, தென்காசி, இந்த மாவட்டங்கள் பனைமரம் நிறைய இருக்கிறதுனால இந்த பனை சார்ந்த பொருட்கள், அந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த கருப்பட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து சந்தைப்படுத்துவதற்கான உதவிகளை நீங்கள் செய்யணும். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இதை சார்ந்து இருக்கிற மக்கள், வேளாண்மை சார்ந்திருக்கிற மக்கள், இந்த தொழில் சார்ந்திருக்கிற மக்களுக்கு வந்து இது ஒரு இன்னொரு தொழில், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பீடி தொழில் சுற்றுறாங்கிற அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா ஆண்களும் அந்த தொழில் செய்கிறாங்க, பெண்களும் செய்கிறாங்க அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வேறு என்ன கொண்டு வரலாம். அந்த தொழில் முறையில் நீங்கள் சவுத் சைடு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு இந்த சைடு வந்து தொழிற்சாலைகளே கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அந்த காஞ்சிபுரம், அதை விட்டால் கோயம்புத்தூர். இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இப்போ தான் தூத்துக்குடியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் கட்டும் தொழிற்சாலை அது கொண்டு வர போகிறாங்க. அந்த கப்பல் கட்டும் இது வந்து ரீசெண்டாக அப்ரூவ் ஆகிருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சதை விட ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு நான் ஆட் பண்ணதான் வந்து அதிகமாக செஞ்சுட்ருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ இந்த சாதாரண மக்களுக்கும் தொழில் ஒரு உண்டாக்குறதுக்கு, தொழில் செய்கிறதுக்கு வேறு ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதே மாதிரி அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் பனைமரமாக இருக்கட்டும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் பனைமரம் சார்ந்த பொருட்கள் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. அது வந்து ப்ரைவேட்டாக ஒரு சில ஒரு என்ன சொல்கிறது என்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க அதை கொண்டு வராங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை கொண்டு வராங்க. அதை கவர்மெண்ட் அதை முன்னெடுக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய எண்ணம். அதே மாதிரி இந்த விவசாயம் சார்ந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நீங்கள் விவசாயம் சார்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர், அதாவது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, அதுலேருந்து நீங்கள் குற்றாலம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் கூட ஆகாது. 30 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. இவ்வளோதான் இருக்கும். நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்க. இது வந்து என்னோட ரொம்ப நாள் இந்த கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எப்போ நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் நீங்கள் குற்றாலத்தில் சாரல் மழை பெய்கிறது, குற்றாலத்தில் சாரல் அடிக்குது, தென்காசியில் சாரல் அடிக்குது, வெள்ளப்பெருக்குங்கிறது வந்து நீங்கள் இந்த கடந்த 1 இயர் நீங்கள் டேட்டா எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெள்ளப்பெருக்குங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு 100 வரைக்கும் மழையாக நீங்கள் வந்துடும் ஒரு வருஷத்தில். அசால்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த மழை காலங்கள் தவிர்த்து நீங்கள் கேரளாவில் அதிகமாக மழை பெஞ்சாலும் தண்ணி இங்கே தான் வரப்போகுது. நம்ம பருவமழை ஆரம்பிக்கிற காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை அதிகமாக இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் வருது. ஆனால் இந்த தண்ணியை நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் சேமித்து வச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கிடையாது. ஸோ என்னோட கோரிக்கை என்ன அப்படின்னா, இப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரங்களில் அந்த குற்றாலம் சார்ந்த பக்கத்தில் இருக்கிற பகுதிகளை நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த குளத்துலையுமே தண்ணி இருக்காது. நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணுங்க. நான் அந்த பகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். எங்கள் ஊருக்கு என்ன ரீசன் தண்ணி இல்லைன்னா தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்கோ தண்ணி வந்து நீர் மேலாண்மைங்கிறது வந்து சரியாக இல்லை. ஒரு மலைக்கு அப்படியே போயிருது. அவ்வளோதான். மழை நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும், தண்ணி வரும், வெள்ளப்பெருக்கு, நம்ம நியூஸ் வரும், குளிக்க விட மாட்டாங்க. அந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னா ஸ்ரீவைகுண்டம் ஆற்றுல கலந்து நேராக கடலை கொண்டே விட்டுருவீங்க. நீங்கள் எந்த இடத்துலையுமே நீங்கள் நான் சொல்கிறது வந்து நியர்பை அதை பக்கத்தில் இருக்கிற குளங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி இருக்குதான்னு கிடையாது. இல்லை குற்றாலம் முன்னாடியே இருந்து இருக்குது. அப்போ 50 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இல்லை. ஒரு அதை குற்றாலம் எத்தனை ஒரு பல ஆயிரம் மழைங்கிறது இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், 1947 அப்புறம் வந்து ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10 to 12 ஒரு 10 to 15 கலெக்டரோட மாறி இருக்கலாம், கலெக்டர் மாறி இருக்கலாம், எஸ்பி மாறி இருக்கலாம். இத்தனை பேர் இது நம்ம தென்காசி மாவட்டம் வந்து 2019 நவம்பர் 22 தான் வந்து நமக்கு அது புது தனி மாவட்டமாக ஆகுது. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா 4-5 கலெக்டர் மாறி இருக்கிறாங்க. அப்போ இத்தனை கலெக்டர் நீங்கள் இவ்வளோ பேர் வந்தாலுமே அந்த நீர் மேலாண்மைங்கிறத பற்றி நீங்கள் பார்க்குறீங்களான்னா கிடையாது. சும்மா கவர்மெண்ட் ஏதோ நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி வரீங்க, ஏதோ கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க செய்கிறீங்க. அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரங்களில் அது குற்றாலம் பக்கத்தில் இருக்கிற இன்னும் எத்தனை குளங்கள்லாம் வந்து முழுமையாக தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது. நீங்கள் எதையுமே சேமித்து வைக்கிறதோ அதை வந்து தண்ணியை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையே கிடையாது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் தண்ணி எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் கடலில் கொண்டே சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பகுதிகள் போய் சேர்ற வரைக்கும், அந்த கடலில் இந்த ஸ்ரீவைகுண்டம் போய் சேர்ற வரைக்கும் எல்லா குளங்களையும் நிரப்பி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டே சேருங்க. இப்போ இது வரைக்கும் வெற்றி பெற்ற ஆட்சியாளர் மாற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நதியிலேருந்து நாங்கள் தண்ணியை கொண்டு வந்துடுவோம், அந்த நதியிலேருந்து கொண்டு வந்துடுவோம், அந்த கால்வாய்க்கிட்ட கொண்டு வந்துடுவோம்.
இதை மாதிரி நீங்கள் வீராணம் ஏரியிலேருந்து நாங்கள் தண்ணி கொண்டு வந்துருவோம் நீங்கள் வந்து பேசுகிறாங்க 30-40 வருஷம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக விவசாயிகளே வந்து நம்ம சந்தித்து பேசியிருக்கிறோம், மனுலாம் கொடுத்துக்கிறோம். நீங்கள் மனு கொடுக்குறதும் பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா இது வந்து 30-40 வருஷமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் பிரதான கோரிக்கையாக விவசாயிகளோட கோரிக்கை வந்து தண்ணியை சேமிச்சு தண்ணியை வந்து கொண்டு வந்துருங்க. நான் என்ன சொல்கிறேன், நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது வேணும். அந்த நீங்கள் அந்த நீர் மேலாண்மைங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறத என்னுடைய நான் சொல்கிறேன். இன்னொரு 10 நாள் மழை பெஞ்சுன்னா நீங்கள் வந்து வெள்ளப்பெருக்குன்னு வரணும். வெள்ளப்பெருக்கு வர தண்ணி இப்போ எங்கள் ஊர் குளத்துக்குலாம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து அதை டர்ன் பண்ணி விட்டால் போதும். ஆனால் அதுக்கான ஏற்பாடுகள் இல்லைங்கிறத சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து உடனடியாக நடந்துருமானா கிடையாது. நீங்கள் 50 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கவர்மெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் வந்து செஞ்சு நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மோர் தான் 90% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா. நீங்கள் மக்கள் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, பொதுவாகவே வந்து நீங்கள் இலவசங்களை நம்பி இருக்கணுங்கிறது வந்து அவசியம். அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தண்ணீரவே பெற முடியாது. இலவசம் நம்பி இருந்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் நாளைக்கு என்ன இலவசம் கொடுக்கும், இந்த சிந்தனை தான் இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. நான் என்ன சொன்னால், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் வந்து நீர் மேலாண்மையை சரியாக பயன்படுத்தி தண்ணியை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க. விவசாயம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. விவசாயம் நடந்ததுன்னா தொழில் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். எல்லாமே அது ஒன்று டிபெண்ட் பண்ணி இன்னொரு விஷயங்கள் இருக்கும். மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ பிஸ்னஸ் தானாக நடக்கும். இல்லை, விவசாயம் சொல்லும்போது குறிப்பாக விவசாயம் வந்து பரவலாக இருக்குன்னு சொல்றீங்க. அது வந்து எப்படி வாழையா நெல்ல இல்லை காய்கறிகள்? ஏன்னா அந்த பக்கம் வந்து நெல் அதுக்கு ஈக்குவலாக வந்து காய்கறிகள். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா நெல் விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் நல்லூர் மார்க்கெட் ஒன்று இருக்குது, கீழே பவர் மார்க்கெட் இருக்குது, சத்திரம் மார்க்கெட். அது எங்கன்னா வந்து கேரளாவுக்கு தான் வந்து நிறைய காய்கறிகள்லாம் கொண்டு போகிறாங்க. இந்த மார்க்கெட்டை வந்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். இப்போ எங்கள் ஊர் வந்து வெங்கடேஸ்வரபுரம். இப்போ எங்கள் ஊரை டிபெண்ட் பண்ணி நியர்பை நிறைய வில்லேஜஸ், சின்ன வில்லேஜஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதை மாதிரி இடங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அங்கே நீங்கள் வந்து சந்தையை கொண்டு வரலாம். இப்போ வார சந்தைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லூர் சந்தையும் பவர் சத்திரம் சந்தையும் பார்க்குறீங்கன்னா டெய்லி சந்தை, அதெல்லாம் தினசரி சந்தை. இதை மாதிரி நீங்கள் இடங்களை ஐடென்டிஃபை பண்ணும்போது நியர்பை வந்து கேரளா இருக்குது. இதை மாதிரி இடங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து அந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது இன்னும் அந்த விவசாயங்கிற வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, மக்கள் நிறைய நேரடியாக பயன்பெறுவாங்க. இலவசத்தை நம்புறதுக்கு தயாராக இல்லை. அது வேண்டாம். அது வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சமுதாயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாது. இல்லை, இந்த மாவட்டத்துக்குன்னே ஒரு அடையாளமாக இருக்குது, ஏதாவது உற்பத்தி பண்ணுறது, இது வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான நீங்கள் வந்து அந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர் சொல்கிறீங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர் அப்படின்னா அந்த புவி சார்ந்தது. இப்போ கோயில்பட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலை மிட்டாய், அந்த மாதிரி ஏதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர் மாதிரி வந்து அந்த பகுதிகளில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் விவசாயம் தான் முழுக்க வந்து விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு இடம் தான் அது. ஸோ அதற்கு நம்ம எதிர்பார்க்குறதுன்னா நீங்கள் வந்து இந்த நீர் மேலாண்மை சரியாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் மாற்றி ஒவ்வொருத்தர் நீங்கள் குறை சொல்கிறத விட, ஒரு குளத்தில் தண்ணி வரல, நம்ம இவங்க நினச்சா அந்த குளத்துக்கு கரெக்டாக தண்ணி திருப்பி விடணும். அந்த தண்ணினா அளவுக்கு அதிகமாக தண்ணி வரும்போது அதை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடணும். இந்த பிடபிள்யூடிக்கு ஃபோன் பண்ணி, இந்த பொதுப்பணித்துறைக்கெலாம் நம்ம ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, செய்கிறோம் சார், அதாவது மறுப்புலாம் சொல்ல மாட்டாங்க. செய்கிறோம் சார், செஞ்சுருவோம் சார், அடுத்த வாரம் வந்து தண்ணி இருக்கும். ஆனால் சரியாக கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இலவசங்கள் கொடுக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் இந்த தண்ணியை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்தாலே விவசாயம் நடக்கும். விவசாயம் நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலைகளுமே வந்து தன்னைத்தானே நடக்கும். ஸோ சமீபத்தில் பார்த்தா ஜாதி கலவரங்கள் அப்படிங்கிற வந்து சவுத் சைடில் அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேலை வாய்ப்புகள் பெருகும்போது மக்கள் வந்து மக்கள் எப்பவுமே பிஸி ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து வேறு சிந்தனைகள் வராது. அது இல்லாமல் தான் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள் வந்து சவுத் சைடில் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மெட்ராஸாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பிரச்சனைகள், இங்கே இருக்கிற நீங்கள் ஜாதி பிரச்சனைகள் இருக்கிற பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. அந்த நிலம் மட்டும் காரணங்கிறது கிடையாது. நீங்கள் மக்கள் பிஸியாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் நீங்கள் டெய்லி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்று விவசாயம் பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, தொழில் நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சிந்தனைகள் வேறு பெருசாக போகாது. அந்த இளைஞர்கள் கிட்டமே வந்து தவறாக வழிநடத்தப்பட மாட்டாங்க. ஆனால் அங்கே பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு வரணும்னா எங்கே போகிறோம்னா, நான் சென்னை தான் வரணும், இல்லைனா நான் கோயம்புத்தூர் தான் வரணும், இல்லைனா வந்து நான் அவுட் ஆஃப் தமிழ்நாடு, இல்லைனா அவுட் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ நம்ம கேட்குறது என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து அது வந்து மோர் தென் 90% ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயம் சார்ந்து இருக்கும்போது அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கிற தண்ணியை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து கொடுங்க. குற்றாலத்தில் இவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது. இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, குற்றாலத்தில் மழை பெய்யுதா, குற்றாலத்தில் நாளைக்கு வரலாம்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது, நமக்கு வந்து குற்றாலத்தில் தண்ணி இருக்கும், ஆனால் நம்ம ஊரில் தண்ணி இருக்காது. அது வருத்தமாக இருக்கும். இப்போ கடந்த 10 நாளைக்கு கூட நம்ம ஊருக்கு போயிருக்கிறோம், நம்ம பார்க்குறோம், எங்கள் ஊர் குளத்தில் தண்ணி கிடையாது. ஆனால் குற்றாலத்தில் மழை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்துடும். அந்த தண்ணியெலாம் எங்கே போகுது? அந்த தண்ணியை நீங்கள் வந்து வெளியிலேருந்து யார்கிட்ட நீங்கள் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும்லாம் கேட்கலாம். இயற்கையாக வர தண்ணியை அங்கே இருக்கிற பகுதிகளுக்கு நீங்கள் சரியாக கொண்டு போய் சேருங்கன்னு தான் சொல்கிறோம். படித்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர் எத்தனை பேர் வர்றாங்க. இப்போ பிடபிள்யூடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்களாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா அப்படியே வேகத்தில் இருக்குது. அதை செய்வாங்க, ஏதாவது சொன்னால் வேறு வழியே இல்லைன்னா செய்வாங்க.
மருத்துவ கட்டமைப்புங்கிறது எப்படி? ஏன்னா அது ஒரு கிராமப்புற ஆமா. பகுதியா இருக்கு. நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் பக்கத்துல உங்களுக்கு இருக்குதா? எங்களுக்கு இப்போ எங்கள் தொகுதியை பார்க்குறீங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஹை கிரவுண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஹை கிரவுண்ட். நமக்கு வந்து திருநெல்வேலியில இருக்கு. தென்காசி பக்கமாக இல்ல ஹைகிரவுண்ட் ஹை கிரவுண்டு தான். திருநெல்வேலி. ஆமாம், நமக்கு தென்காசி பக்கமாக திருநெல்வேலி பக்கமானா நமக்கு திருநெல்வேலி தான் பக்கம் எங்களுக்கு. அதாவது எங்கள் ஊர் வந்து கடைசி ஊர். ஓகே. ஆலங்குளம் சட்டமன்றத்தோட கடைசி ஊர். நான் என்னோட ஊரை சொல்கிறேன். நீங்கள் ஆலங்குளத்துலேருந்து நீங்கள் தென்காசி வர்றது ஒன்று தான், திருநெல்வேலி போகிறது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ அது இன்னும் நம்ம மேம்படுத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கட்டும், அங்கே என்ன சொல்கிற இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்கிற அந்த பகுதியில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பயன்பெறும் அளவில் நீங்கள் கவர்மெண்ட் டாக்டர்ஸை நியமிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், அது ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் கொண்டு வரணும். ஆனால் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தப்பட வேண்டும். இன்னும் வந்து நீங்கள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களை நீங்கள் கொண்டு வரணும். இருக்குது, ஆனால் இல்லைன்னா சொல்ல முடியாது, அதெல்லாம் இருக்குது. இன்னும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணுங்கிறதா வந்து நம்மளுடைய கருத்து. அதில் இல்ல மக்கள் தொகை பெருக்குங்கும்போது அந்த அந்த குறிப்பா அந்த மாவட்டத்துல அந்த தொகுதியில வந்து இந்த 5 ஆண்டுகள் கடந்த 5 ஆண்டுகள் இந்த இப்ப இருக்க ஆட்சியில் இல்லை, இதை வந்து நீங்கள் மக்கள் தொகை போகிற எவ்ரி 10 இயர்ஸ் நீங்கள் இந்த நமக்கு மக்கள் தொகை பெருக்கும் அதிகம் நம்ம சென்செக்ஸ் எடுக்கும்போது தெரிய வரும். அடுத்த சென்செக்ஸில் நம்மளுடைய மக்கள் தொகை எவ்வளோங்கிற தெரிய வரும். அதுக்கு தகுந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னா நான் இல்லைங்கிறத நான் சொல்ல வரும். இருக்கும், ஒரு 10 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 4, 5 இருக்கும். ஒரு 10 இருந்திருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்லை இந்த தொகுதிக்கு வந்து 10 இருக்கணும் அப்படின்னா நமக்கு இருக்கிறத பற்றினா ஒரு 4, 5, 6 ஒரு அந்த குறிப்பிட்ட லெவலில் தான் இருக்கும். அதை நீங்கள் சரியாக கொண்டு வரணுங்கிறதா வந்து ஏன் கேட்குறேன்னா பக்கத்து தொகுதி அம்பாசமுத்திரமா இருக்கட்டும், இல்லை அதை சார்ந்த பக்கத்து தொகுதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் கம்பேர் பண்ணும்போது ஆலங்குளம் தொகுதி வந்து ஏன்னா இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கு, இங்கே மட்டும் இல்லைங்கிறது ஒரு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் 10 இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 5 6 தான் இருக்குன்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்லேன்னா, இந்த இடத்துல இந்த தொகுதிக்கு இந்த மக்கள் தொகைக்கு வந்து இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், இத்தனை செவிலியர்கள் இருக்கணும், இத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும்னா அது அந்த எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இல்லைங்கிறது நம்முடைய கருத்து. ஸோ அந்த எண்ணிக்கைக்கு நீங்கள் இப்போ அதாவது இன்னொரு சிம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் 10 பேர் வந்து வேலை பார்க்க வேண்டிய இடத்துல 6 பேர் வேலை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த 4 பேரோட ஒர்க் ப்ரெஷரை நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். 10க்கு 10 பேர் இருந்துன்னா அப்போ வந்து அந்த வேலைகள் வந்து ஈஸியாக நடக்கும். ஸோ நம்ம அதை தான் நம்ம சொல்ல வரோம். அது வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ நமக்கு வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து இன்னும் வேறு இடங்களை இவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். வேறு எங்கே வந்து எனக்கு சுகாதார நிலையங்கள் கம்மியாக இருக்குது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்காக நான் சொல்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லா தொகுதிக்கும் வரத மாதிரி செஞ்சுட்டு அவ்வளோதான். இன்னொன்று என்னென்னா, இப்போ நமக்கு ரூலிங் பார்ட்டி இப்போ இந்த தொகுதி எப்படின்னா கடந்த 15 வருஷங்கள்ல வந்து இங்க ரூலிங் பார்ட்டி வேற, அவர் இங்க வந்து அந்த கவர்மெண்ட் வேற கவர்மெண்டா இருக்கும். அப்ப என்னன்னா இந்த ஒதுக்கப்பட்ட தொகுதி மாதிரியே இருக்குது. இப்ப இந்த தொகுதியில யார் ஜெயிச்சு போறாங்களோ கடந்த 15 வருஷங்களா சொல்ல ஆட்சியில் அவங்க இருக்க முடியும். அப்ப ஆட்சியில் இருக்காத போது என்னன்னா ஒரு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது. இல்ல இப்ப இவங்க என்னதான் ஜெயிச்சிருந்தாலும் இவங்களால பல திட்டங்களை கொண்டு வர முடியுமானா கொண்டு வரது கஷ்டமா இருக்குது. ஸோ அப்படிலாம் நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு மூன்றாம் தர தொகுதி ஒரு அதை மாதிரி நீங்கள் பார்க்காம எல்லா தொகுதியிலையும் ஈக்குவலாக பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்குறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து எல்லா தொகுதியிலும் சரிசமமாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா என்றைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை தீர்த்துருப்பாங்க. இன்னை வரைக்கும் அந்த தண்ணி பிரச்சனை இவங்களால் தீர்க்க முடியலைங்கிறது இல்லை, தீர்த்துருக்கலாம், ஆனால் செய்யலை. அது பொலிட்டிக்கல் ஒரு ப்ராப்ளமாகவே ஒரு 30-40 வருஷமாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் கேட்குறது என்னன்னா, நீங்கள் இலவசங்களெல்லாம் விடுங்க, இலவசம்லாம் தேவையில்லை. எங்கள் தொழில் இருக்குது, மக்களுக்கு வந்து தொழில் தெரியும், விவசாயம் தெரியும், எல்லாமே தெரியும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை இயற்கை வளமாக இயற்கையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க. அதை வந்து ஒரு அரசு தான் செய்ய முடியும், ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து அதை செய்ய முடியாது எங்கேயுமே. அதான் அந்த கவர்மெண்ட் அதை செய்யணும் அப்படிங்கிறதா இருக்குது. கவர்மெண்ட் இருக்குது, 1947 சுதந்திர வாங்கிலேருந்தே கவர்மெண்ட் இருக்குது. நீங்கள் சரியாக செயல்படலை அப்படிங்கிறத நம்ம நீங்கள் வைக்கிற கோரிக்கையை தானே தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னுக்கூட்டி இருந்தவங்களா இருக்கட்டும், அதை அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் 30-40 இயர்ஸ் அந்த வீராண ஏரியிலேருந்து நாங்கள் தண்ணி கொண்டு வந்துடுவோம், அந்த ஒரு புதுசாக நாங்கள் ஏரியை கொண்டு வந்து செயல்படுத்தி தண்ணி எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடுவோம்னு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் அது வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வரவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க, ஹைகோர்ட் போவாங்க, அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க, ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகாது. அந்த ரெக்கார்டை வச்சுட்டு நமக்கு பக்கத்து ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி இந்த தண்ணி கொண்டு வர விஷயமா வந்து ஒரு விவசாயி அவர் வந்து பெருசாக படிச்சிருக்கிறாரெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இவ்வளோ டாக்குமெண்ட் கையில் வச்சுருப்பார். அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படியாவது அந்த தண்ணியை கொண்டு வந்துடணும். ஏன்னா இது முழுக்க விவசாயம் சார்ந்தது. இந்த விவசாயத்தில் வந்து நீங்கள் வந்து கட்சி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த பகுதியில் ஜென்ரலாக நீங்கள் அதாவது மக்கள்கிட்ட பணப்புழக்கம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே குறைஞ்சு போயிடும். அது எப்படி வரணும், நீங்கள் கவர்மெண்ட் 1000 கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட கையேந்திர நிலைமையிலாம் வந்து ஒரு தொகுதி இருக்கக்கூடாது, இந்த தொகுதி இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா, நீங்கள் புதுசாக நீங்கள் வானத்துலேருந்து எதுவும் கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. இருக்கிற இயற்கை வளத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, அதை சரியாக கொண்டு வாங்க. நான் திரும்ப நம்ம சொல்ல வராதான், அந்த பனை தொழிலுக்கு வந்து இவங்க ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட அந்த முக்கியத்துவத்தை. நீங்கள் பனை சார்ந்த பொருட்களால் எவ்வளவோ நன்மைகள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் இப்போ தான் வந்து அவேர்னஸ் வருது. சமீப காலமாக வந்து இது போன்ற கிராமங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க, பனை மரத்தை அழிக்க தானே பார்க்குறாங்க, அதை வெட்டுறாங்க. ஏன்னா சார்ந்த தொழில் இல்லை, அப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த பனை சார்ந்த தொழில்களுக்கு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் இதனால் நமக்கு வருமானம் கிடைக்காது.
பனைமரம் இன்னும் தொழில் இல்லைங்கிறதுல வருமானம் வரல உங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி உற்பத்தி செய்கிறீங்க உற்பத்தி அரசே கொள்முதல் பண்ணிச்சுன்னா அதில் அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ரேஷன் கடை இருக்குது நீங்கள் வந்து அதாவது சுகருக்கும் நீங்கள் இந்த சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் கருப்பட்டிக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா விலை அதிகம் தானே அது. இல்லை நீங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த யூசேஜஸ் சொல்கிறேன். நீங்கள் எது வந்து ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிற சொல்ல வரேன். நீங்கள் வந்து இது விலை நீங்கள் சொல்கிறபடி வந்து சப்போஸ் இது விலை அதிகமாக இருக்கிறதுனாலுமே நீங்கள் இதை சாப்பிட்றனால உங்களுக்கு உடல்நல குறைவில் எத்தனை பிரச்சனை வருது. அதுக்கு நீங்கள் டாக்டருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அதை மாதிரி அரசு அதை எடுக்குமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு கிலோ சீனி இவ்வளோ இருக்கு. அதைத்தான் சொல்லலாம். கருப்பட்டி மக்கள்கிட்ட இருந்து வாங்க அதைத்தான் வந்து ஒரு கவர்மெண்ட் வெளியில மார்க்கெட்டில் 1000 ரூபா வர போகுதுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், அதுதான் வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதை வந்து நீங்கள் சந்தைப்படுத்தும் போதுவா நீங்கள் நிறைய உற்பத்தி அதிகமாகும் போது பொருட்களோட விலை குறைத்தான் செய்யும். இப்போ நீங்கள் இப்போ உற்பத்தி நிறைய ஆகும்போது வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ சேல்ஸ் அதிகமாகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு சந்தை வந்து இப்போ அதற்கு சரியாக ஒரு சந்தையே இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. அந்த கருப்பட்டிக்கு ஒரு இருக்குது. இன்னும் அந்த பழங்காலத்தில் வந்து அதை இன்னும் முறைப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அது கவர்மெண்ட் எடுக்கும்போது இன்னும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நியாய விலை கடைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளவோ இருக்குது. இது ஒரு நல்ல பொருள் தானே. நீங்கள் சுகருக்கு இது ஒரு அல்டர்னேட்டிவ் தானே. ஆனால் அவ்வளோ எடுக்க முடியுமா? ஏன்னா மரங்கள் தமிழ்நாடுக்குள்ள அந்த ஒரு தொகுதி மட்டும் சொல்ல வரல. நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும், அதாவது வருஷம் என்ன சொல்றேன்னா சீசனுக்கு தானே அது வரும். இல்லை அதான் சொல்கிறேன், இந்தியாவிலே வந்து அதிக அளவு பனைமரங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் இவ்வளோ இருந்துமே நம்ம அது எதையுமே பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய வருத்தம். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஒரு சில பேர் ஒரு தனிப்பட்ட மனிதர்களாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டாக எடுக்கும்போது வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ ஊரில் யாரோ ஒருத்தர் அதை ரிஸ்க் எடுத்து ஒருத்தர் தொழில் பண்ணுறதை விட இப்போ கவர்மெண்ட் வந்து இதை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நீங்கள் உற்பத்தி பண்ணுற பொருள் நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ நியாய விலை கடைகள் இருக்குது. நீங்கள் மற்ற பொருட்களை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறத விட இதை ஏன் நீங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதில் போடுற காசை இதில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். இதில் வந்து அந்த விவசாயிகள் பயனடைகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உடம்புக்கு எது நல்லது, நீங்கள் ஒயிட் சுகரோட எஃபெக்ட் என்ன இருக்கும், இதை நீங்கள் சாப்பிட்றனால எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறது அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கவனத்தில் கொள்ளணும். இது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டில் எவ்வளோ படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து அது செயல்முறைக்கு கொண்டு வரணும். இப்போ தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்கிறாங்க, ராமநாதபுரத்துக்கு இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதை மாதிரி திட்டங்கள்லாம் ஏன் நீங்கள் கொண்டு வரணுங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்கிறது இல்லை. ஒரு அட்வைசபிள் இவங்க அதை கொடுக்கலாம். ஸோ வெறும் வந்து கவர்மெண்ட் சொல்கிறது மட்டும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கனால அதனால் ஒரு யூஸ் கிடையாது. இப்போ என்னோட குற்றச்சாட்டு தான் 50 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் எந்த நீர் மேலாண்மை ஒழுங்காகவே இல்லை. அது நம்ம பகுதியில் இருக்கிற நியர்பை குளங்கள் நம்ம நேரடியாக பார்க்கறதுனால நம்ம அது வருத்தத்தோடு தெரிவிக்கிறோம். என்ன தான் குற்றாலத்தில் இவ்வளோ மழை பெஞ்சாலுமே நம்ம ஊரில் தண்ணி இல்லையேங்கிற வருத்தம் எனக்கு அதிகமாகவே இருக்கும். இப்படி அந்த பகுதியில் நீங்கள் யாரை வேணால் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் அந்த பகுதியில் எத்தனை குளங்கள் இருக்குது, அத்தனை குளங்கள் நிரம்பி இருக்குதானே இருக்காது. சரி, அதற்குண்டான வழிகளை கொண்டு வரணுங்கிறதான் நம்மளுடைய எண்ணம். நீங்கள் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் தொழில் வரும், எல்லா மக்களும் படிப்பாங்க, 100% படிப்பறிவு வரும், இடைநிற்றலுங்கிறது ஒன்று இருக்காது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தமிழக முன்னாடி வர்றதுக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி ஒரு முக்கிய பங்காற்றணுங்கிறத நம்மளுடைய எண்ணம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்தில் பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.